ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த ஒரு மேசிவ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழகத்திலேருந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம். டெக்ஸ்ட் புக்கில் இதுவரையும் இல்லாத அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு. கிராண்ட் ஃபினாலே சேல், ஆமாம் புது வருஷம் வரப்போகுதுல, டிசம்பர் 28 டிசம்பர் 31 வரை இந்த ஆஃபர் இருக்குது. இந்த 4 நாளைக்கு டெக்ஸ்ட் புக்கோட இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ வெறும் 307 ரூபாய்க்கு பை பண்ண முடியும். அதுவும் நம்ம கோடான தமிழ் 10 யூஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் அடிஷனல் 12% வேறு ஆஃபர் இருக்குங்க. இந்த டெக்ஸ்ட் புக் பாஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா சொல்கிறேங்க. நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே லெவல் 1 இருக்கட்டும், இல்லை ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம், எஸ்பிஐலேருந்து இப்போ வேகன்சி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதற்கு தேவையான கிட்டத்தட்ட 70,000+ மார்க் டெஸ்ட்டு, ப்ரோ லைவ் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் ப்ரோ கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, இது எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு ஒரு பேக்காக கொடுக்குறாங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம கோடான தமிழ் 10 அப்படிங்கிற கோடை கொடுத்து நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. கொடுக்கறது மூலயமா டெக்ஸ்ட் புக்கோட இயர்லி டெக்ஸ்ட் புக் பாஸ் ப்ரோ, அதாவது 365 டேஸ் வேலிடிட்டி உள்ளது, வெறும் 271க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். இந்த 4 நாளைக்கு மட்டும். நான் சொல்கிறலாம் கிடையாது, நீங்களே ரிவ்யூஸ் பாருங்கள், செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த டெக்ஸ்ட் புக் பாசஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். டெக்ஸ்ட் புக். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் 15லேருந்து 24 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவில் வரீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 29 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஓபிசி, ஐ மீன் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா 27 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனோ இல்லை இன்டர்வியூவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட மார்க்கை பொறுத்து மெரிட் முறையில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா ஃபீஸ் இருக்குது. 100 ரூபா தாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே ஃபீஸையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏன் யூபிஐ முறையில் கூட நீங்கள் ஃபீயை வந்து பே பண்ணிக்கலாம். அதுவும் எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், நீங்கள் ஃபீமேல் எந்த பிரிவை சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, எஸ்சி எஸ்டி உங்களுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வர ஜனவரி 27 லாஸ்ட் டேட்டு. இதை பொறுத்தவரையும் ஒரு ஸ்டேட்லேருந்து குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்திலேருந்து எந்த மாவட்டம் இதற்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக 4232 பேர் எடுக்கிறாங்க இந்த அப்ரண்டிஸ் பணிக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இந்த மாதிரி தகவல் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தெலுங்கானாலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாமா, அப்புறம் ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் தான். உங்களோட மார்க்கை பொறுத்து தான் இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து இந்த அப்ரண்டிஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்குவாங்க. நேம் ஆஃப் த யூனிட் பாருங்கள். ஸோ இதுக்கு சைன்ராபாத், ஹைதராபாத், ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் உங்களுக்கான அந்த அப்ரண்டிஸ் லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்கும். 1 இயர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காது. நிறைய ட்ரேடில் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ட்ரேடில் வந்து எடுக்கிறாங்க. ஏசி மெக்கானிக், ஏர் கண்டிஷனிங், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஓப்பனிங்ஸ். மொத்தமாக 4232 பேர். ஓகே, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இதில் கொடுத்துருக்காங்க ஏசி மெக்கானிக் அப்படின்னா ஐடிஐ மெக்கானிக் முடித்தவங்க, ஏசி ஏர் கண்டிஷனிங் அப்படின்னாலும் ஐடிஐ மெக்கானிக், கார்பெண்டர் அப்படின்னா ஐடிஐ கார்பெண்டர் ட்ரேட். அதாவது 10th முடிச்சுட்டு ரெஸ்பெக்டிவ் இதில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் ஓவராலாக ஐடிஐயில் எடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜை பொறுத்து மெரிட் முறையில் அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி இந்த அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து தமிழகத்தில் வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா,
அடுத்த முறை ரயில்வேலேருந்து இந்த ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கு வரக்கூடிய வேலைவாய்ப்பு, உதாரணத்துக்கு டெக்னீஷியனாக இருக்கலாம், அசிஸ்டண்ட், இந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கு அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து கோட்டா கொடுப்பாங்க. அதாவது ஒரு 20% கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு மட்டும். அப்போ அப்ரண்டிஸ் முடித்தாலே ரயில்வே வேலை கிடச்சிருமா அப்படின்னு கிடையாது. இதற்கு முன்னாடி நிறைய பேர் அப்ரண்டிஸ் முடித்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பல வருடங்களாக. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கேன் ப்ரோ, இல்லை ஐடிஐ முடிச்சுட்டு நம்ம ஃபர்தராக மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஐடிஐக்கு மேலே நீங்கள் வந்து இன்ஜினியரிங், டிப்ளமோ நீங்களாம் வந்து இதற்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. தமிழகத்திலேருந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட், ஐ மீன் எங்கெங்கே எந்தெந்த இடங்களில் வேக்கன்சி ஸ்ப்ளிட் அப் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். இதில் தமிழ்நாடு வராது, ஏன்னா இது சவுத் சென்ட்ரல். ஸோ அந்த ரீஜியன், ஹைதராபாத் அந்த ரீஜியனில் உள்ள இடத்துல தான் உங்களுக்கான அந்த அப்ரண்டிஸ் லொக்கேஷன் அப்படிங்கிறது இருக்கும். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.